நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்ஜெட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா சென்னைசர் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க வரோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னைசர் CX ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படிங்கிற ஒரு இயர்பட்ஸ் தான். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும், இல்லைனா இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4990 போட்டிருக்காங்க அமேசானில். கிட்டத்தட்ட 5000 வந்துடுச்சு. அப்படி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு உள்ள என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் சென்னைசர் போட்ட எல்லா இயர்பட்ஸ்லையுமே டிசைனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டிசைனாக தான் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ப்ராண்டு அது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி எல்லா சென்னைசர் இயர்பட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாடலாக தான் இருக்கும். ஆனால் அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் வேறு மாதிரி நல்லா ப்ரைஸுக்கு தக்கன அட்வான்ஸு ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன இதில் இருக்குதுன்னு சொல்லி வாங்க சொல்கிறேன். இதோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதில் பில்டு குவாலிட்டி வந்து நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும், நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மூடியே லைட்டாக வளையும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா சேம் முன்னாடி உள்ள மாடல் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. லிட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் இந்த ஏர் டியூப் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லாண்டிங்காக உங்கள் காலை ஈஸியாக பொருந்துற மாதிரி நல்ல டிசைனில் வடிவமைச்சிருக்காங்க. பின்னாடி டச் கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக கண்ணை மூடிட்டு கூட கையை வச்சா கூட அந்த சர்ஃபேஸை நீங்கள் உணரலாம். அது நம்ம 2 இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சார்ஜிங் கேஸோட மேக்னெட்டிக் டிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் மூடிய லைட்டை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல மேக்னெட்டிக் பவர், நல்ல குவாலிட்டியான மேக்னெட்டிக் பவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸை வெளியே எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சிங்கன்னா அந்த மேக்னெட் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வச்சுட்டு கீழே கவுத்துனீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக உதறினா மட்டும் தான் கீழே விழும். மற்றபடி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு தலையில் வச்சா கூட அவ்வளோச்சிக்கிறது எதுவுமே கீழே விழ மாட்டேங்குது. இந்த சார்ஜிங் கேஸில் சார்ஜிங் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு LED கொடுத்துருக்காங்க. அதில் தான் 2 விதமாக லைட் எரியுது. நீங்கள் சார்ஜ் குறையுதா ஃபுல்லாகிடுச்சான்னு சொல்லி அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் புதுசாக வாங்கும்போது நல்ல ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிளோடு தான் வருது. அதனால் இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மைக்ரோ USB கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் அது ஃபால்ட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருட்டுக்குள்ளெல்லாம் மாட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டணும். நான் டைப் சிலாம் அப்படி இல்லை, நீங்கள் ஈஸியாக எப்படி கண்ணை மூடிட்டு மாட்டினாலும் ஈஸியாக சார்ஜரை மாட்டிடலாம். அந்த விஷயத்தில் இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது. இந்த இயர்பட்ஸில் சார்ஜிங் கேஸோட இண்டிகேஷன் லைட்டு பார்த்தீங்கன்னா 2 கலரில் எரியும். ரெட் அண்ட் க்ரீன் கலரில் எரியும். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் லோ ஆச்சுன்னு ரெட் கலரில் எரியும். க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா க்ரீன் கலரில் எரியும். உங்களுக்கு வார்னிங் சிம்பிள் பாதி சார்ஜ் ஆகிருக்கு, நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னா எல்லோ கலரில் எரியும். அப்புறம் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.2 அட்வான்ஸ் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்னாலும் இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்ட்ரப்ட் இல்லாமல், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா 6-7 மீட்ரு போனாலே ஒரு மாதிரி திக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் நின்று கனெக்டிவிட்டியை கனெக்ட் பண்ணாலும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையுமே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவ் டச் பேட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே எந்த இயர்பட்ஸ்லையுமே இப்போ பட்டன் எதுவும் கொடுக்குறது. ஏன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது சில பேர் கீழே தவற விட்டுறாங்க. அதனால் இப்போ எல்லாமே டச் கண்ட்ரோல் தான் ரொம்பவே சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இயர்பட்ஸுக்கு என்னென்ன டச் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். 2 இயர்பட்ஸுமே காதில் எடுத்து மாட்டிட்டு லெஃப்ட் இல்லைன்னா ரைட் இயர்பட்ஸில் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே ஆகும், பாஸ் ஆகும். அதே நீங்கள் ட்ரிபிள் டேப், அதாவது 3 தடவை டச் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் இயர்பட்டை வந்து நீங்கள் ரெண்டு தடவை டச் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறும். அதே நீங்கள் ஹோல்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 தடவை டச் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாட்டு மாறும். அதே நீங்கள் ஹோல்டு பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கால் வருது அப்படின்னா நீங்கள் ரைட் ஆர் லெஃப்ட் இயர்பட்டை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்க, 2 தடவை டச் பண்ணீங்க அப்படின்னா காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது ஒவ்வொரு மொபைலில் பேர் ஆகலை அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இயர்பட்ஸுமே காதில் மாட்டிக்கிட்டு ஒரு 3 செகண்ட் 2 இயர்பட்ஸுமே அட் அ டைமில் ஒன்று போல் டச் பண்ணி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகி உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அப்புறம் அந்த இயர்பட்ஸோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கிராம் கொடுத்துருக்காங்க, அதாவது 6 கிராம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலை மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா காலில் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக காலை அடக்கமாக தான் கொடுத்துருக்காங்க.
சார்ஜிங் கேஸை பார்த்தீங்கன்னா 37 கிராம் கொடுத்துருக்காங்க வெயிட்டு. அதுவும் ரொம்ப வெயிட் ஒன்றும் இல்லை, நார்மலான வெயிட் தான். நீங்கள் கையில் சைஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு மூடிடலாம், அவ்வளோ காம்பேக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 7mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்கனால சவுண்டு வந்து அவ்வளோ அற்புதமாக தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக வரும்னு வேறு சொல்லியிருக்காங்க. சென்னைசர் பொறுத்த வரைக்கும் சவுண்டாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள் பேஸ் எல்லாமே தெறிக்க விடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இயர்பட்ஸுமே அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருப்பாங்க சென்னைசர் பிராண்டில். அதே லைனில் தான் இதுவும் பேஸ் வந்து நல்லா அற்புதமாக நல்லா அப்படி இங்கே ஃபீல் பண்ணலாம். நீங்கள் பேஸை அப்படி இருக்கும். ஒரு பாட்டை நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டாலுமே பேஸ் வந்து ரொம்ப இறையாமல் நல்லா உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கரெக்டான சைஸில் சிலிக்கான் டிப் மாட்டணும். ஒவ்வொருத்தரும் பெருசாக மாட்டுவாங்க, சின்னதாக மாட்டுவாங்க, அப்படி எதுவும் மாட்டாங்க. காதுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கோ அந்த சைஸில் சிலிக்கான் டிப் மாட்டி நீங்கள் ஏர்பட்ஸை காதில் மாட்டிங்கன்னா போதும். அவுட்புட் வந்து பியூர் அவுட்புட்டு, ஃபுல் அவுட்புட் ஒரிஜினலாக அப்படியே உங்கள் காதுக்கு வரும். இந்த ஏர்பட்ஸ் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும். அதாவது 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும், ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிறனால வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும். 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குன்னு பார்த்தீங்கன்னா 27 மணி நேரம், அதாவது 27 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் தனியாக சார்ஜிங் கேஸில் எடுத்து காலையில் வச்சு பாட்டு கேட்டிங்கன்னா 9 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 60 மில்லியாம்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 400 மில்லியாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இயர்பட்ஸில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவும் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது மொபைல் ஆப்பே ப்ளே ஸ்டோரில் தனியாக கொடுத்துருக்காங்க. சென்னைசர் சிஎஸ்ன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அதுவே தனியாக ஒரு மொபைல் ஆப்பே வருது. அந்த மொபைல் ஆப் மூலமாகவே நீங்கள் இயர்பட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஈக்குவலைசர் செட் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் மொபைல் ஆப்பே பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை டச் பண்ண தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சைடு நீங்கள் டச் பண்ணால் என்ன ஆப்ஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் அதிலே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா IPX4 ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் மலையில் நடந்து போகலாம், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். அந்த மாதிரி வேற ஒரு டைம் அவ்வளோ சீக்கிரம் அந்த தண்ணி பட்டாலாம் ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் லைட்டாக மழை தூடுற நேரத்தில் நீங்கள் வெளியே ஜாக்கிங் போகலாம், என்னென்னாலும் பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது. நான் ரொம்ப தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துல இல்லைன்னா பைப்பில் வாட்டர் டேப்பில் நீங்கள் அலசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்னைசர் பிராண்டோட ஸ்மார்ட் கண்ட்ரோல் ஆப் வந்து என்னென்ன லாங்குவேஜ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் இருக்குது, ஸ்பானிஷ், ரஷ்யன், கொரியன், ஜாப்பனீஸ் அண்டு மேண்ட்ரின் இவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுப்பாங்க. இதில் வந்து பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் ஆக்டிவுக்கும் பாசிவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்குறீங்க இல்லைனா கால் பேசுகிறீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் உங்கள் சரௌண்டிங்கில் என்னென்ன சவுண்டு ஆகோ எல்லாத்தையும் டம்ப் பண்ணி ஆஃப் பண்ணி உங்களுக்கு பாட்டு இல்லைன்னா அவங்க கால் பேசும்போது அவங்க வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வச்சு யூஸ் ஆகாது. அது வந்து டிசைனே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. டிசைன் வந்து உங்கள் காதில் ஃபிட் ஆகிற மாதிரி அந்த கப்பு பார்த்திங்கன்னா சிலிக்கான் கப்பு வந்து உங்கள் காதுக்குள்ளே ஃபிட் ஆகி நல்லா கரெக்டாக ஷேப்பை செட் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் இது வெளியுள்ள சவுண்டு உங்கள் காதுக்குள்ளே அனுப்பாது. பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்னா மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணாமல் டிசைனை வச்சே சவுண்டை கண்ட்ரோல் பண்ணும். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்னா மைக்ரோஃபோனை வச்சு வெளியே இருக்கிற சவுண்டை அப்படியே டம்ப் பண்ணி உங்கள் காதில் பாட்டு இல்லைனா அவங்க நீங்கள் ஆப்பனன்ஸை ஃபோன் கான் பேசுவீங்கன்னா அவங்க வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக கேட்குற மாதிரி கொடுப்பாங்க. அதனால தான் இதில் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிக்கான் டிப்பை நீங்கள் மாட்டும் போது உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் மாட்டினீங்கன்னா பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சென்னைசர் பிராண்டை சொல்ல போனால் டோட்டலி 75 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால மக்களுக்கு என்னென்ன சவுண்டு தேர்ந்தெடுத்து கேட்பாங்க, என்ன மாதிரியான மியூசிக்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக பார்த்து வடிவமைக்காங்க. சவுண்டுக்கு மட்டும் எந்த ஒரு குறைச்சலுமே இருக்காது. நீங்கள் புதுசாக அந்த இயர்பட்ஸை நீங்கள் வாங்கும்போது பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். சிலிக்கான் இயர்பட்ஸ் வந்து 4 விதமான சைஸில் இருக்கும். எக்ஸஸ் இருக்கும், ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேஸில் வந்து டைப் சி கேபிள் தான் கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் கொடுக்காங்க. அப்புறம் குயிக் கார்டு, அப்புறம் சேஃப்டி கார்டு கொடுக்காங்க, அப்புறம் வாரண்டி கார்டு கொடுக்காங்க. இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி கொடுக்காங்க. ஓகே, நம்ம கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு கேட்ஜெட்டோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.